வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன ஒரு செய்தி பார்க்க போறோம்னா 2023 நிறைய திரைப்பிரபலங்களை இழந்திருக்கோம். கடைசியாக டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்களை இழந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இவருடைய மரணம் சினிமா துறையின் தாண்டி ஒட்டுமொத்த அரசியல் பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. இவருக்கு தொடர்ந்து நாளுக்கு நாள் அவருடைய சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க மக்கள் கூட்டமாக. நிறைய பிரபலங்களும் நேரில் அவர் அஞ்சலி செலுத்த முடியாத நிலையில அவருடைய சமாதிக்கு போய் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில விஜயகாந்த் அவர்கள் இறந்து 20 நாட்கள் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் அவங்க வீட்டில் இன்னொரு மரணம் ஏற்பட்டிருப்பது ஒட்டுமொத்த திரையுலகையும் குடும்பத்தினர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. வாங்க அந்த பிரபலம் யார், விஜயகாந்துடைய உறவினர்களுக்கு விஜயகாந்துக்கு என்ன வேணும் அவங்கன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் விஜயகாந்தின் இறப்பு செய்தி புரட்டி போட்டே இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வந்தார். இப்படி ஒரு நிலையில் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த மாதம் இறுதியில் சிகிச்சை பலனின்றி காலமானார். இவருடைய மறைவு அவரது குடும்பத்தை மட்டுமில்லாமல் தமிழக மக்களையும் அதிகமாக பாதித்தே இருந்தது. மேலும் அவர் மறைவுக்கு பல்வேறு அரசியல் பிரபலங்கள், திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. விஜயகாந்தின் உடலுக்கு அரசு மரியாதை நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதோடு பிரபலங்கள் பலருமே விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியாதால் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி வராங்க. மக்களும் யாரெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் அஞ்சலி செலுத்த முடியலையோ கூட்டமாக தினந்தோறும் நாள்தோறும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துடைய அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. விஜயகாந்தினுடைய மறைவு ஒட்டுமொத்த சினிமா துறைகளையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. விஜயகாந்துடைய மறைவிற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வந்து விஜயகாந்துடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டாங்கன்ற ஒரு செய்திகள்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்தது. இந்த நிலையில விஜயகாந்த் அவர்கள் மதுரையைச் சேர்ந்த மதுரையில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். இவருடைய பயணம் சென்னையில் தான் இருந்தாலும் அவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா மதுரை தான். தொடர்ந்து இவங்களுடைய குடும்பம்லாம் இன்னமும் அவங்க வசித்துட்டு வராங்க. 7 அண்ணன் தம்பி, 7 அக்கா, மொத்தம் 14 பேர் விஜயகாந்த் உடன் பிறந்தவர்கள். இவர்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு இவர்கள் கல்யாணம் முடிச்ச பிறகுதான் விஜயகாந்த் அவர்களை திருமணம் முடிச்சுக்கிட்டாராம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்கள எப்படியாவது நம்ம குடும்பத்தை வழி நடத்த போறோம்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில விஜயகாந்துடைய மரணத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்களுடைய உறவினர்கள் ஒருவர் திடீரென மரணம் அடைந்து போயிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இணையதள பக்கத்தில். கொஞ்ச நாளாவே என்னுடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நலம் சரியில்லாம தான் இருந்து வந்தாரு. விஜயகாந்த் அவர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காரு அவங்களுக்கு. ஆனால் அவருடைய மறைவு கேள்விப்பட்டவனே கொஞ்ச நாளாவே இவர் உடல்நலம் சரியில்லாம வீட்டிலேயே மருத்துவமனைகளாம் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் திடீரென அவருடைய மறைந்து போனது எங்களால் தாங்கிக்க முடியாது. அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா அவங்க இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.